பாக்கியராஜ் சாரை பற்றி தான் பேசலான்னு வந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டர் இல்லைன்னா ஆக்ட்ரஸ் இந்தமாதிரி மரியாதை செலுத்த வரப்போ கேமரா எதுவுமே மூஞ்சிக்கிட்டே நிட்டுறாங்க. அதை அவங்க தடுத்து நிறுத்தினா ஹீரோஸ்லாம் வந்து கேமராவை மீடியாவை மதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட வேண்டியது. இல்லை, நான் கேட்குறேன், நம்ம வீட்லேயே இந்தமாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்துருக்கப்போ இந்தமாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம கோவப்பட மாட்டோமா? அதே மாதிரி தானே இதுவும். அதோட இன்னொன்று புதுசாக இப்போ பண்ண ஆரம்பிச்சுக்கிறானுங்க. இந்த ரஜினி சார், கமல் சார், இல்லையா இளையராஜா சார் யாருன்னா அந்தமாதிரி மரியாதை செலுத்த வரப்போ அடுத்த பீஸ் நீ தான், அடுத்த டார்கெட் உனக்கு தான். இப்போ நம்ம ஆக்டர் ஜீவாவோட அப்பா இருந்திருந்தாரு. அதுக்கு கீழே போய்ட்டு என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா, நேற்று ஃபுல்லாக விசில் அடிச்சுன்னு ஜெயிச்சதை கொண்டாடினல, அதனால தான் இப்போ உனக்கு இந்தமாதிரி நிலைமைலாம் வந்திருக்கு. சாந்தனு எழுதுன்னு இருக்கப்போ இதே தான் பேசுகிறாங்க. ஆனால் இந்த உலகெல்லாம் எங்கடா போயிருக்குது? ஹியூமனிட்டின்ற ஒன்று நம்மளுக்குள்ளே இருக்குதா இல்லையா? அதேமாதிரி லோகேஷ் கனகராஜ் வந்தாலும் அவங்க கமெண்ட்டில் ஃபுல்லாக அவரோட கிஃப்ட்டை போட்டு விளையாடின்னு இருக்காங்க, ஒரு இரங்கல் தெரிவிக்க வேண்டிய இடத்துல. இதில் சோகமான விஷயம் என்னென்னா, மிருகங்கள் கூட மனுஷங்களை விட அதிகமான மனித நேயத்தோடு தான் சுற்றி நிற்குதுங்க. சரி, இதெல்லாம் விடுங்க, நம்ம அந்த ஜாம்பவானை பற்றி பேசலாம். ஒரு டைரக்டரை ரசிகர்கள் பாராட்டலாம், ஆனால் ஒரு சூப்பர் ஸ்டாரே அவருக்கு ஒரு ஃபேனாக மாறும்போது, ஒரு யூனிவர்சல் ஆக்டரே இவரை பற்றி மரியாதையாக பேசும்போது, ஒரு குருவே இவன் வந்து பெரிய ஆளாக வருவான்டா அப்படின்னு நம்பும்போது, அப்போ தெரியும் அவர் வெறும் டைரக்டர் இல்லை, அவர் ஒரு ரைட்டருக்கான முழு உருவன்ட்டு. என்னுடைய ஃபர்ஸ்ட் டைரக்டர் நாகராஜ் சார். அவரை விட ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் சவுத்தில் பார்த்ததே இல்லை. The king of screenplay in the late 80s and early 90s. தமிழ் சினிமாவில் ஸ்க்ரீன் பிளே கிங்குனா நம்மளுக்கு முதல் ஞாபகத்து வருது நம்ம பாக்கியராஜ் சார் தான். ஏடியில் ஆரம்பித்து டைரக்டர், ஆக்டர், ரைட்டர்னு எல்லா விதத்தையும் பூந்து விளாட்னாரு. சாதாரண குடும்ப கதையை கூட சஸ்பென்ஸோ ஹியூமர்ஸோ சேர்த்து பிளாக் பஸ்டர் இட்டு கொடுக்கக்கூடிய திறமையான மனிதர் இவர். அதனால தான் இவரோட படத்தை ஃபிலிம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் டைரக்டர்ஸும் ஒரு ஸ்டடியாகவே படிச்சுருக்காங்க. இவரோட ஸ்க்ரீன் பிளேவை அழகு இல்லை, பெரிய சண்டை இல்லை, மாஸ் பஞ்ச் டைலாக் இல்லை, ஒரே ஒரு பேனா மட்டும் இருந்தது. அந்த பேனா வழியே தமிழ் சினிமாவை ஜெயிச்சவர் நம்ம பாக்கியராஜ் சார். 2 வாரம் முன்னாடி தான் அவரோட குருவை பற்றி நான் பேசினேன். அதுக்குள்ளேயே சிஷ்யனை பற்றி பேசணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு கலைஞன் மறைந்தாலும் அவர் உருவாக்கிய நினைவுகள் என்றும் நம்மோடு இருக்கும். பாக்கியராஜ் சார் என்றும் நம் மனதில் திரைப்படங்கள் மூலம் வாழ்வார்.